லாஸ்ட் 1 இயரா யார பார்த்தாலும் ஆல்கோ ட்ரேடர், எங்க பார்த்தாலும் ஆல்கோ ட்ரேடர். இந்த கவுண்டமணி சொல்ற மாரி, புண்ணாக்கு வைக்கிறவன், குண்டூசி விக்கிறவன்லாம் ஆல்கோ ட்ரேடர்ன்னு சொல்ற மாரி, யூடியூப் திறந்து ஓப்பன் பண்ணி ட்ரேடிங்ன்னு தமிழ்ல போட்டாலே ஃபுல்லா ஆல்கோ ட்ரேடர்ஸா தான் இருக்காங்க. அண்ட் ஆல்கோ ட்ரேடர்ஸ் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஆல்கோ ட்ரேடிங் இஸ் மச் ஈஸியர்ன்ற மாரி ஆயிடுச்சு. நீங்க ட்ரேடிங் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? வாங்க நாங்க வாசன் ஐகர்ல நாங்க இருக்கோன்ற மாரி ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு. இத யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா எவ்ரிடே ப்ராஃபிட் வந்துரும். ஸோ ஆல்கோ ட்ரேடிங் நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 2014ல. ஸோ 2014ல இப்போ 2024 ஆல்மோஸ்ட் 10 வருஷம் இதில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில். ஸோ உண்மையாகவே ஆல்கோ ட்ரேடிங் ஈஸியா? ஆல்கோ ட்ரேடிங்கில உண்மையாலேயே மணி மேக் பண்ணலாமா? இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரலாகவே ட்ரேடிங்கே ரொம்ப டஃப்பான ப்ரொஃபஷன். ட்ரேடிங் ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரேடிங்க்கு வாங்க ஈஸியாக சம்பாதிக்கலாம். வேலையை விட்டு வாங்க ட்ரேடிங் சம்பாதிக்கலாம் யாராவது சொன்னாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா ட்ரேடிங் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபு கிடையவே கிடையாது. ஏன்னா இதில் நான் கம்ப்ளீட்டாகவே கோ த்ரூ பண்ணியிருக்கேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை. நிறைய பேர் அப்ஸ் தான் பற்றி சொல்கிறாங்களே தவிர டவுன் பற்றி எதுவுமே சொன்னதே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஓவராலாக பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதை லைவாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்ற ப்ரொஃபஷன்ஸை விட ஏன் ட்ரேடிங்கில் ரொம்பவே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னா, மற்ற எல்லா ப்ரொஃபஷன்ஸ்க்கும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் மைண்ட் செட்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ட்ரேடிங்கில் அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டான மைண்ட் செட் தேவை. சரி, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் டீச்சராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், இல்லைனா சர்ஜனாக இருக்கலாம். என்ன ஒரு ப்ரொஃபஷனாக வேணால் எடுத்துக்கலாம். உங்களோட ப்ரொஃபஷனில் யூ ஆல்வேஸ் ஹேவ் டு பி ரைட். நீங்கள் கரெக்டாக தான் இருக்கணும். நீங்கள் ராங்காக இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு டெசிஷன் நீங்கள் ராங்காக எடுத்தீங்க, ஏதாவது தப்பாக செய்கிறீங்க, இல்லைனா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு தப்பான ஒரு பட்டன் அமுக்கிட்டீங்க, இல்லைனா ஒரு சர்ஜனாக இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு தப்பே பண்ணவே முடியாது. யூ ஹேவ் டு பி ரைட் கரெக்டாக. பட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வி ஹேவ் டு பி ரைட்டுன்னு நினைக்கிறதே ராங். ஏன்னா ட்ரேடிங்கில் யூ கேனாட் பி ரைட் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ கண்டிப்பாக சில ட்ரேட்ஸ் லாஸ் ஆகும். கண்டிப்பாக சில ட்ரேட்ஸ் ப்ராஃபிட்ஸ் முடியும். பட் நம்மளோட ப்ரெஷர் இங்கே எங்கே வருதுன்னா, மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அதே மென்டாலிட்டியில் அதே மைண்ட் செட்டில் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணுவோம். வி வாண்ட் டு பி ரைட். ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோன்னா 8 ட்ரேடும் ரைட்டாக இருக்கணும், அது ப்ராஃபிட்டபுளாக முடியணும்னு நினைக்கிறதே தப்பு தான். ட்ரேடிங் இஸ் த ஒன்லி ப்ரொஃபஷன் யூ கேன் பி ராங் அண்ட் ஸ்டில் மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓவராலாக உங்களோட மெயின் மோட்டிவே எதுவாக இருக்கணும்னா, நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க வென் யூ ஆர் ரைட் அண்ட் எவ்வளோ லூஸ் பண்ணுறீங்க வென் யூ ஆர் ராங். இதுதான் உங்களோட ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டியை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வின்னிங் அக்யூரசி வி ஹவ் டு பி ரைட்ன்ற தாட் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. அண்ட் ட்ரேடிங் இஸ் லைக் ஒரு பாக்ஸிங் மாதிரி. ஒரு பாக்ஸர் ஒரு ரிங்குக்குள்ளே வந்து அந்த சார்பேட்டை படம்லாம் பார்த்துருக்கீங்களே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பாக்ஸர் அந்த ரிங்குக்குள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இந்த நாக் அவுட் கொடுத்து அந்த பர்டிகுலர் ஆப்போனண்ட்டை காலி பண்ணலாம் தான் தாட்டில் வருவாங்க. பட் இருந்தாலுமே அடி கொடுக்குறவனுக்கு அடி வாங்குறதுக்கு பயமே இருக்காது. எல்லா ப்ரோ பாக்ஸருமே பார்த்தீங்கன்னா அடி வாங்குறதுக்கு பயப்படவே மாட்டாங்க. என்னதான் நாக் அவுட் பஞ்ச் வந்தாலுமே ஐ கேன் வித்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு நாக் அவுட் கொடுக்கலான்றது தான் யோசிப்பாங்களே தவிர, எப்படியாவது இந்த மேட்ச்சில் ஒரு அடி கூட வாங்காமல் நான் நாக் அவுட் பண்ணி ஆப்போனண்ட்டை வின் பண்ணிவிடுவேன்னு நினைக்கவே முடியாது. அது வாய்ப்பும் இல்லை. அதே தான் ட்ரேடிங்லேயும். ஸோ நம்ம ட்ரேடிங்குள்ளே வரும்போதே நம்மளும் ஒரு பாக்ஸராக தான் நம்ம வி ஹேவ் டு ஃபீல். ஸோ கண்டிப்பாக லாஸே இல்லாமல் என்னால் ப்ராஃபிட்டில் பண்ண முடியுன்றது சான்ஸே இல்லை. லாஸஸ் எவ்வளோனா வரட்டும், ஆனால் அந்த லாஸஸ் குட்டி குட்டியாக இருக்கட்டும், சின்ன சின்ன அடியாக இருக்கட்டும். ப்ராஃபிட் வரும்போது அது கொஞ்சம் பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கணும் இந்த எல்லா சின்ன லாஸஸை விட. அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் சஸ்டெயினே ஆக முடியும். எனக்கு லாஸஸே வேணான்னு நீங்கள் அவாய்ட் பண்ண கண்டிப்பாக இதில் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக மாறவே முடியாது. ஸோ எல்லா ப்ரொஃபஷனுக்கும் இருக்கிற மாதிரி தான் ஆல்கோ ட்ரேடிங்கும் சரி, ட்ரேடிங்கும் சரி, ஒரு நார்மல் ப்ராசஸ் ஓரியன்டாக போகணும். ஏன் ட்ரேடிங்கை விட ஆல்கோ ட்ரேடிங் மச் பெட்டர்னு நான் சொல்கிறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணியிருக்கேன், ஆல்கோ ட்ரேடிங்கும் பண்ணியிருக்கேன். பட் மேனுவலாக பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ராசஸ் இருக்காது. நான் ஒரு பர்டிகுலர் ட்ரேட் பொசிஷன் எடுப்பேன். அது எனக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா அந்த டைமில் நான் பேனிக் ஆயிடுவேன். ஐயோ அகெயின்ஸ்டாக போச்சு, நம்ம என்ன பண்ணணும்னு தெரியலையே, உடனே என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிடுவோம் அண்ட் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராசஸே இல்லாமல் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் புல்லிஷாக இருக்குதுன்னு நினச்சி கால் ஆப்ஷன் வாங்குவோம், மார்க்கெட் கீழே போக ஆரம்பிச்சிடும். அண்ட் மார்க்கெட் பேரிஷாக இருக்குதுன்னு நினச்சி புட் ஆப்ஷன் வாங்குவோம், ரிவர்ஸ் பண்ணி திருப்பி மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு ஓவரால் ப்ராசஸ் இல்லாமல் ரேண்டமாக ட்ரேட் பண்ணுறது நமக்கு மேக்ஸிமம் லாஸும் கொடுத்துரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்துரும். ஏன்னா நம்ம எண்ட் ஆஃப் த டே 9 o'clock ஆரம்பித்து 3 o'clock வரைக்கும் ட்ரேட் பண்ணுறோம். எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்டும் எடுக்க மாட்டோம், ப்ளஸ் அந்த ஒரு 6 hours ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து அந்த டெசிஷன் எடுத்து ஃபுல்லாக பர்ன் அவுட் ஆயிரும். பட் ஆல்கோ ட்ரேடிங்கில் இட் இஸ் ப்ராசஸ் ஓரியன்டட் அப்ரோச். இது நடந்தால் இது செய்யணும், இது நடந்தால் இது செய்யணும்னு ஒரு கம்ப்ளீட் அப்ரோச் இருக்கும். நம்மளோட வேலையே அந்த பர்டிகுலர் ரூல்ஸை ரிஜிடாக ஃபாலோ பண்ணும். ஸோ அடுத்த பிரச்சனையே இங்கே தான் வருது. நிறைய பேருக்கு என்னதான் ஆல்கோ ட்ரேடிங்னு ஒரு ரூல்ஸ் இருந்தால் கூட அதை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த ஓவரால் லாஸை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். மார்க்கெட்ஸில் எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, the pain that you get from a losing trade is much higher than the pleasure that you get from a winning trade.
ஸோ அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த ட்ரேட் வந்து ஒரு லாஸாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த லாஸு அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் மைண்டை விட்டு போகவே போகாது. என்னதான் நீங்கள் ப்ராஃபிட்டா எடுத்தா கூட, எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் எடுத்தா கூட, அது 2 டேஸ், 3 டேஸ் தான் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் போயிடும். பட் அந்த லாஸ் பண்ண ட்ரேட்ஸ் இல்ல அந்த லாஸ் பண்ண டே ஸ்டில் உங்களுக்கு ரிமெம்பர்ல இருக்கும். ஸோ நான் டக்குன்னு வென் வாஸ் த லாஸ்ட் டைம் நீங்க ஒரு பெரிய லாஸ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரேட் என்ன ட்ரேடு? அது என்னைக்கு நடந்தது? எவ்வளோ குவான்டிட்டி பண்ணீங்க? எவ்வளோ கேபிட்டல் லூஸ் பண்ணீங்க? டக்குன்னு உங்களால ரீகால் பண்ண முடியும். வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ ஹேட் அ பிக்கெஸ்ட் ப்ராஃபிட்னா, நெறைய பேருக்கு அது ஞாபகமே இருக்காது. நெறைய பேர் அது இன்னும் அத ஃபேஸ் கூட பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா, இந்த பெயின் ஆஃப் லூசிங் மனி இஸ் சோ ரியல். அதுதான் மேக்ஸ் யூ அண்ட் குவிட் த ட்ரேடர். லைக் ஓவராலா ஒரு ட்ரேடர் வந்து எனக்கு வேண்டாம் அந்த ட்ரேடிங் சொல்லிட்டு போறதுக்கான மெயின் ரீசனே இந்த ஓவரால் ட்ராடவுன் ஃபேஸ் தான். அந்த ட்ராடவுன் ஃபேஸை ஒருத்தர் ஹேண்டில் பண்ணி வெளியே வரும்போது தான் ஹி கேன் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஸோ எல்லா பாக்ஸருமே நாக் அவுட் கொடுக்கறதுக்கு தான் மெயினாக ட்ரை பண்ண மாட்டாங்க. அந்த நாக் அவுட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நிறைய ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ மெயின் ப்ரோ பாக்ஸர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க மேக்ஸிமம் எஃபர்ட் எங்கே போடுவாங்கன்னா, ஓவரால் பாடியை ட்ரெயின் பண்ணாமல் ஓவரால் நெக்கை தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏன்னா த நெக் இஸ் த ஒன் வித்ஸ்டாண்ட்ஸ் ஆல் த நாக் அவுட் பஞ்ச். ஸோ எவ்வளோ தான் நாக் அவுட் பஞ்ச் கொடுத்தாலும் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி திருப்பி சர்வைவ் ஆகி ஃபைட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு பி ஹேவ் அ ஒரு ஸ்ட்ராங் நெக் இருக்கணும். அப்போ தான் உங்களால் சர்வைவே பண்ண முடியும் பாக்ஸிங் ஃபீல்டில். அதே தான் ட்ரேடிங்லேயும். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ லாங்காக சர்வைவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஹையர் பாசிபிலிட்டி இருக்குது டு மேக் மணி. ஸோ அதுக்கு சர்வைவ் ஆகிறதுக்கு மேஜர் ரீசனே பொசிஷன் சைசிங். நீங்கள் ஒரு பர்டிகுலர் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடில் என்னால் 1% தான் லாஸ் பண்ண முடியும், 2% தான் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஓவரால் லாட் சைஸை ரொம்ப கம்மி பண்ணிடுவீங்க. இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் மட்டும் தான் உங்களோட ட்ராடவுன் ஃபேஸ்லேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியே வர முடியும். அண்ட் த லாஸ்ட் திங் இஸ் ட்ரேடிங்க்கும் நியூஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நியூஸை வாட்ச் பண்ணுறதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு நியூஸ் வருது, அந்த நியூஸ்னால இந்த ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. பட் இட் இஸ் டோட்டலி ஆப்போசிட். ஒரு ப்ரைஸ் மூவ் ஆகும்போது அதுக்கான நரேட்டிவை இந்த மீடியா கொண்டு வந்துருவாங்க. ஒரு ஸ்டாக்ஸ் மார்க்கெட் நல்லா மேலே போகுதுன்னா, நீங்கள் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா குட் நியூஸாக இருக்கும். இன்றைக்கி அந்த பர்டிகுலர் டெசிஷன் எடுத்தாங்க, இன்றைக்கி இந்த பர்டிகுலர் டெசிஷன் எடுத்தாங்க, எக்கனாமி ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு குட் நியூஸாக வரும். நாளைக்கே மார்க்கெட் கீழே போச்சுன்னா திருப்பி அதே நியூஸ் சேனல் எல்லாமே பேட் நியூஸாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃப்ளேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஆகிடுச்சு, வார் வருதுன்ட்டு. ஸோ ஒரே நாளில் உலகத்தில் எதுவுமே மாறலை. பட் இந்த ஓவராலாக மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணுற விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் இந்த ப்ரைஸ். ஸோ மீடியானால தான் ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்றது தப்பு. ப்ரைஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும், மேலே போகும், கீழே இறங்கும். பட் அதனால் மீடியா அதுக்கேற்ற நரேட்டிவ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ டு நாட் ஃபோக்கஸ் ஆன் த நியூஸ், ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரூல்ஸ். உங்கள் ரூல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக யூ கேன் சி அண்ட் ஒரு ஓவரால் ப்ராக்ரஸ் இருக்கும், ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஒரு ப்ராசஸ் இருந்தால் தான் ப்ராக்ரஸ் இருக்கும். அதுக்கு மெயினாக நமக்கு ப்ராசஸ் தேவை. ஸோ அதுதான் இந்த ஆல்கோ ட்ரேடிங்கு இல்லை ரூல் பேஸ்ட் ட்ரேடிங்கும். ஸோ ஜென்ரலாக ஒருத்தர் ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுனால ப்ராஃபிட்டபிள் ஆகிட முடியாது. அந்த ரூல் அவருக்கு அடாப்டபிலிட்டியாக இருக்கணும், அவர் அதை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அண்ட் தேர்ட் திங், அந்த டிசிப்ளின் வரணும்னா கரெக்டான பொசிஷன் சைஸை வச்சு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஈ கேன் பி ஏபிள் டு ஸ்டிக் டு தட் சிஸ்டம். இல்லைனா கண்டிப்பாக ஆல்கோ ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்கிட்ட, ஒரு நல்ல ட்ரேடர்கிட்ட நீங்கள் ஒரு ஆல்கோ ட்ரேடிங் இதுதான் வச்சுக்கோ, இதை வச்சு பண்ணுன்னு சொன்னால் கூட அவங்களால பண்ண முடியாததுக்கு மேஜர் ரீசனே அந்த டிசிப்ளின் ஃபேக்டர் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு ஆல்கோ ட்ரேடிங்குள்ளே வர போகிறீங்கன்னா இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு யூ ஸ்டார்ட் கெட்டிங் இன்டு இட். அண்ட் செகண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, உங்களோட எல்லா கேபிட்டலையும் அதில் போட்டுறாதீங்க. முன்னாடியே நம்ம சொல்கிற மாதிரி ஆழம் தெரியாமல் காலை விடுவாதான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான். ஸோ ஒரு பர்டிகுலர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன தான் ப்ராஃபிட்டபிளாக பேக் டெஸ்ட்டில் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு லாட் இல்லை 2 லாட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சூட் ஆகுதான்ட்டு. அதுக்கப்புறமா அடுத்த காலம் எடுத்து வைங்க. எடுத்தவொடனே எல்லாரும் பண்ணுற பிரச்சனையை அந்த 2 காலம் எடுத்து வச்சுட்டு மல்டிபிள் லாஸஸ் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமா குவிட் பண்ணிடுவாங்க. இல்லைனா வேறு ஏதாவது ட்ரேடிங் சிஸ்டம் பற்றி தேட போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் எந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே ஒரு லிமிடெட் கேபிட்டல் போட்டு ஃபியூ மந்த்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அது அடாப்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்கேல் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் ஐ வாண்டட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. ஐ வில் see you guys next week with some other topic.